தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து செம்பு. ஆமா ஆமாக்கா எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஆண்டி காப்பாத்துறா நெக்ஸ்ட் டைம். தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து செம்பு. நீங்க எதுக்கு டைல்ஸ் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க அவரை? டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. அக்கா அடிச்சாங்க, அது ஒத்துக்கிறேன். நான் டைல்ஸ் தான். அப்புறம் எப்படி நீ வந்து என்ன இதுல போட்டு அடிச்ச சொல்லு. ஆடுறியா ஆடு, 2 கால் இருக்கு, நல்லா ஆடுறையில. கண்ணாடிக்கு உள்ள இருக்கேன்னு நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்க. கண்ணாடிக்கு வெளியில இருந்தேன். ஒன்னே கண்ணாடியில் வச்சு ஓம்னா 4 பேர் ஆடுவாங்க. ஒரு ஆளு மனுங்கிறது பள்ளி பெருநாளுக்கு களி தோக்கல்ல. இது காணா பவர என்ன தம்பி, இன்னும் அப்படியே தான் இருக்க போல் இருக்கு. இல்லையே, கொஞ்சம் வளர்ந்துட்டேனே. ஆனா அதை சொல்றத தம்பி, உங்க வயசு பசங்களெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் வெட்டியாவே இருக்கீங்களே, அதை தான் சொல்ல வந்தேன். உங்க வயசு உள்ள ராமசாமி குப்புசாமி எல்லாம் மண்டையா போட்டான். நீங்க இன்னும் இருக்கீங்க. நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா? மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்திர வேண்டியதுதான். அருமைடா, அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். நம்மளால அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதிர்த்து போக சொல்றேன். டேய், அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா, டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. டேய் பேசிட்டு போய் வாயில அறிவீங்களா? டேய் அளவாரா இருக்கே. டேய் டேய் வேணாம். டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. மைக்ரேன் பெயின் நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலைவரின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் பெயின் இருக்கும். அவங்களுக்குலாம் சிம்பிள் ஸ்டெப் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. மைக்ரேன் பெயின் தலையே வலியே வராது. ஆமாங்க, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் ஒரு ரெசிபி. சட்டி ஒன்று எடுத்துக்கங்க. அதுல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை 1/2 லிட்டரா சுண்ட வைங்க. அதுல வந்து இந்த இவ்வளோண்டு மிளகு, இவ்வளோண்டு திப்பிலி, இவ்வளோண்டு சூரணம், இதை போட்டுட்டு வெண்டைக்காய் நீட்டா வெட்டிக்கங்க. இப்போ பொடியா வெட்டக்கூடாது, நீட்டா வெட்டணும். அப்பதான் அதோட எஃபெக்ட் அதுல இருக்கும். போட்டு 500 ml ஆஃப் வாட்டர் 250 ml பாயில் பண்ண விடுங்க. நல்லா வத்துன உடனே அதை நல்ல ஒரு வெள்ளை கலர் இட்லி துணி இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த இட்லி துணியில வடிகட்டுங்க. ஏன் சார் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சார் ஃபில்டர்ல பண்ணக்கூடாதுன்னு கேட்பீங்க. பண்ணக்கூடாது, ஏன்னா பிளாஸ்டிக் இல்லைன்னா வந்து உலோகத்துல தான் இருக்கு ஃபில்டர். நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் துணியில தான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வரக்கூடியது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 150 ml ஆஃப் ஒரு வாட்டர் கிடைக்கும். அதை அப்படியே கீழே தூக்கி ஊத்திட்டு போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போடுறா வெண்ண. இதே மாதிரி ஒற்றை தலைவலி மேல இரட்டை தலைவலிக்கு என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏய் மாப்ள, யாரும் வருதுடா, ஓடுங்க. டேய் நம்மள எதுக்கும் போயிட்டு கூடாது, நம்மளாம் சிங்கம். அப்படியா? அப்படின்னா அது கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வா. ஹலோ சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பாக்கலாம். சட்டி தான். நீங்க வேற யாரு? யாருக்கா போன போட்ட என்ன டிவி தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் செக் பண்ணிட்டு போட்ட நம்பர் நீ வை. யாருல நீ ரோட போட சொல்லி காசு கொடுத்தா கோடை மட்டும் போட்டுட்டு இதாண்டா ரோடுன்னு சொல்லிட்டு மீதி பைசா தூக்கி பேங்க் அக்கௌண்ட்ல போட்ட பத்தியா? அங்க நிக்கிறா நீ கொய்யால. வேற லெவல் தலை. எப்படா இப்பெல்லாம் யோசிக்க? டேய் இது என்னதுடா? ஐயோ பாண்டுரங்கா, எனக்கு கொடுக்க வேண்டிய 10 ரூபாயை கொடுக்காமலே பூட்ட கேஸ் ஆயிட்டேடாடி. யாரா நீ பணத்தை பண்ற? என்ன போனோம் பரலுது? டேய், எனக்கு கொடுக்க வேண்டிய 10 ரூபாயை பதுக்கத்தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ போட்டியா நீ? நவுறா, என்னடா இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க? தலையில தட்டி தந்துரியாக்காம எங்க பாரு, போற வழியில அந்த பொட்ட புள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கானே. நான் வரே பெரிய டைட்டானிக் ஜாக் ரோஸ் நினைப்பு. பனி பிரதேசத்துல அப்படியே பால்கோவா சாப்பிட வந்துட்டாங்க. லேடி வீட்டுல தேட மாட்டார உன் டாடி. நானே கண்ட்ரோல் ஆகாத கருப்புல போயிட்டு இருக்கேன். ஏன்னா பிபி ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமே, தட்டி விடு.
கேட்ட பூடிச்சி கூண்டில அரைச்சி கூவ சொல்லுகிற உலகம். என்ன பாட்டுல ஸ்ருதியே இல்ல. டே மௌன இங்க வாடா டே. டேய் நீ என் கையில மட்டும் மாட்டின நினைச்சுக்க. என்னைய கூண்டு அரைச்சது இல்லாம உனக்கு சுருதியா சுவாரி கேக்குது. അച്ഛനും കല്യാണത്തിന് വന്നിച്ചാണ്. ചിക്കൻ ബിരിയാണി ചോടാകരിയാൻ വച്ചിരുന്നാ. சிக்கன் பிரியாணியில் சிக்கனே கிடைக்கல ஜானு. நானும் எவ்வளவு கையை விட்டு தேடி தேடி பார்த்தேன். ஆனால் கடைசி வரை கிடைக்கவே இல்லை ஜானு. கடைசியில் குஸ்கா மட்டும்தான் எனக்கு சாப்பிட்டு வந்தேன். முட்டை கூட வைக்கல ஜானு. உனக்கு மொய்ப்பன 1000 ரூபாய் கொடுக்கலான்னா தான் எவ்வளவு யோசிச்சு வச்சிருந்த ஜானு. அந்த பிரியாணியில பீஸ் இல்லாத வருஷத்துல உனக்கு கொடுக்கவே முடியல ஜானு. என் ஜானு உனக்கும் பீஸ் வைக்கலையா ஜானு? சிம் கார்டு வாங்கலான்னு கடைக்கு போனா ஆதார் கார்டு கொடுன்றான். ஆதார் கார்டு இல்லையே அதை வாங்க போனா உன் போன் நம்பர் சொல்லுங்க ஓடிபி வரும்ன்றான். இந்த வருஷத்தோட வெரி பிக் பெஸ்ட் காமெடி நீங்க பார்க்க போறீங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் ப்ளீஸ். சூப்பர்மா 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 சூப்பர்மா. எப்படி காமெடி சூப்பரா இருந்ததுல? குடியை நிறுத்து குடியை நிறுத்து, குடி உடல் நலத்திற்கு கேடாம். நினப்புதான் உங்களுக்கு. இப்போ உங்க போராட்டத்தை பார்த்த உடனே டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணி சீல் வச்சிருவாங்க. குடிக்கிறவங்க எல்லாருமே குடியை நிறுத்திடுவாங்க. அவங்களுடைய கிட்னி, நுரையீரல், கல்லீரல் எல்லாமே சூப்பரா அழகா கியூர் ஆயிடும். இல்லம்மா ஏமா உங்க போராட்டத்தை பார்த்துக்கினே ஒருத்தர் கட்டிங் குச்சின பக்கத்தில் நின்று தருமா? எங்க செட்டுல இருந்து நாங்க பண்ணிருக்கிறோம் போராட்டம் குடியை நிறுத்துன்னு. 6வது 7வது படிக்கிற காலத்துல இருந்து எவ்வளவு செட்டு பண்ணியாச்சு. ஒயின் ஷாப் எல்லாம் மூட மாட்டாங்க. அப்புறம் எப்படி எங்களுடைய நரம்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறது என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் என்னத்தமா சொல்றேன், இந்த போராட்டம் பண்ணுவதே தயவு செஞ்சு நிறுத்துங்க. பொம்பளை பிள்ளைங்க பாவம் தெரு தெருவா சுத்தின மாணவரே கத்தின்னு வருதுங்க. குடியை நிறுத்து அவங்க எல்லாம் தலையெழுத்தான். அதுல ஒரு பாப்பா என் மூஞ்ச பாத்துட்டு ஆன்சர் போடுவதை நிறுத்துன்னு சொல்லுது. என்னமா இதெல்லாம்? ஏமா தயவு செஞ்சு ஒயின் ஷாப் கின் ஷாப் யாருன்னா க்ளோஸ் பண்ணீங்கன்னா யாரு கூட நான் பேச மாட்டேன். அப்புறம் நம்பர் எல்லாம் பிளாக்ல போட்டு போயின்னு இருப்பேன். சத்தியமா சொல்றேன். ஆமா ஆமா ஒயின் ஷாப் கூட இவங்க கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அட்ரஸ் அக்கா. ஆமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோமா? எங்கேயோ ஹோட்டல் சாப்பிட போயிருக்கேன். போன இடத்துல சாப்பிட முடியல. அத பார்சல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும். மித்ரா தங்கச்சி வேணும்னு கேட்டேன். அப்புறம் என்ன மித்ரா உனக்கு? அப்படி என்ன பண்ண? அப்படி என்ன பண்ண? சரி விடு. சரி தங்கச்சி குத்துட்டா? சரி குத்துட்டா யாருக்காவது? பிரியாக்கா வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டா? பிரியாக்கா வீட்டுக்கு அவங்க கிட்ட குத்துட்டா? பிரியாக்காண்ட உனக்கு வேணாவா? உனக்கு அக்கா வேணும் வேணாவா? உனக்கு அக்கா வேணாவா? குத்துட்டா அக்கா தூக்கி? இவன் தானடி உன்னை அடிக்கிறான். ப்ரோ ஏஞ்சிட்டீங்களா? ஊர்ல தான் வெயிட்டிங். டீ சொல்லிட்டா காப்பி சொல்லிட்டா? ஏய் தோசை நீயா சுட்ட? ஆமா நான் தான் சுட்டேன். இரு வரேன். ஏன் தோசைனா அரிசி மாவுல தான் சுடணுமா? ஏன் கோல மாவுல சுடக்கூடாதா? அதான் கோல மாவுல சுட்டேன். அம்மா அப்பா சரிப்பா. காந்தி தாத்தா தலை வர மாட்டானா? ஏன் தெரியுமாப்பா? ஏன்னா அவருக்கு சொட்டு தலையாம்பா. டேய் கறி சாப்பிடுறது இயற்கை தானடா. சரி ப்ரோ ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்க அப்படின்னு நம்ம ரெஸ்டாரண்ட்ல கேட்கும்போது நம்ம கையில மட்டன் பிரியாணிக்கு பதிலாக இந்த அழகான ஆட்டுக்குட்டியை கொடுத்தா நம்மளால இதை கடிச்சு கொதறி சாப்பிட முடியுமா? கொஞ்சம் வளரட்டும் ப்ரோ, அப்போதான் நிறைய கறி கிடைக்கும்.
கண்டிப்பா முடியாது. ஆனா இயற்கையில சிங்கம் புலி சாப்பிடும். புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொட்ட பொறுக்கி. அதனால எது இயற்கைன்னு ப்ளீஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். എന്താ തന്റെ പേര്? എന്താ? ബനാറസ് സിംഗ് ഷിക്കാവത്. എന്ത് പേരാണോ? குகேஷோட டாக்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதே மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? யாருக்கும் இல்ல, குகேஷுக்கு மட்டும்தான் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய பேர் சோசியல் மீடியால கிளீன்னு கிழிச்சதுனால வேற வழி இல்லாம டாக்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த 41% டாக்ஸ குகேஷ் கிஃப்டா கொடுத்துருக்காங்களாம். அவனோட பணத்தை அவனை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? சரி, எப்படியோ கொடுத்துட்டாங்க, நல்லதுதான். ஆனா இதே மாதிரி எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்ல. குகேஷுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுனால இப்படி நடந்து. ஆனா திரும்பவும் நல்லதே நடக்குமா கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துணிச்சலை மனத்திலே